இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் எலெக்ஷன் நேரத்தில் கூட பெண்களுக்காகத்தான் நிறைய வாக்குறுதிகளை நாம் கொடுத்தோம். குறிப்பாக சொல்லணும்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிற இல்லத்தரசி திட்டம். அது மட்டுமா, உரிமை தொகை உயர்வுன்னு இப்படி நிறைய இருக்கு. ஆனால் இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட்டவனு வருத்தப்படுறான், ஓட்டு போடாதவனு வருத்தப்படுறான். அதான் இப்போ இருக்கக்கூடிய நிலை. சாதாரணமாக சொல்கிறாங்க, ஏதோ 2 ஓட்டு போட்டோம், நீங்கள் தான் ஆட்சிக்கு வரும்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில் குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால கொடூரமான குற்ற சம்பவங்கள் தான் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு முன்பு பேசிய தங்கை கனிமொழி சொன்னாங்க, சமீபத்தில் திருவைகுண்டத்தில் ஆளுங்கட்சி சார்ந்த பெண்ணுக்கு அந்த கட்சியினரை பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. இது பற்றி 2 அமைச்சர்கிட்ட முறையிட்டும் நீதி கிடைக்கல. நேற்று கூட ஆலந்தூர்லையும் சேலத்திலையும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களை பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக செய்திகள் வந்துச்சு. தேர்தலுக்கு முன்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசின எல்லா கூட்டத்திலையும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி தான் தொடர்ந்து பேசினார். இன்னொன்று சொன்னார், எங்கே நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதாக இருக்கணும்னு சொன்னார். ஆனால் இன்றைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேக்கா நிர்வாகிகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சாரத்தை பேசும்போது தாவேக்கா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தாவேக்கா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்குற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து. பொதுவாக எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா? அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவர் ஆட்சியை காப்பாற்றிக்க அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வச்சார். இப்போ அவங்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அடுத்த நொடியாக தன்னுடைய கட்சியில் இணைச்சிருக்கிறார். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாஜக மற்ற மாநிலங்களில் பண்ணுறதே இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. உதவின்னு கேட்டப்போ அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் எல்லாம் இதை பற்றி கேட்குறப்ப தர்ம சங்கடத்தை தவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சியில் பல பேருக்கு இடையே ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்த முடியும். அப்படி தான் வாய்ப்பு கிடைக்கும். எத்தனையோ தொண்டர்கள் உழைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை இவங்க வெற்றிக்காக உழைக்கிறாங்க. இத்தனை பேருடைய உழைப்பில் வெற்றி பெற்றுட்டு வாக்குப்பதிவின் போது கைவிரலில் வச்ச மை அழிகிறதுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனநாயக சக்திகள் நியாயமா இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா?
ஒரே மாசத்துல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் ஜாயின் பண்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆஃபர் தாவேக்காவில் கிடைச்சிருக்குன்னு பேசணுமா வேணாமா? ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க சொல்றாரே தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? அதனாலதான் தேர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்போ தீர்ந்து போன சக்தி விட்டே திருடுற இவர் எவ்வளவு காஞ்சி போன சக்தியா இருப்பார். பாலியல் வன்முறைகள், அறிவால் வெட்டு, பெட்ரோல் குண்டு வச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்து யாராவது விமர்சிக்காம இருக்க முடியுமா? வாக்குறுதிகள் நிறைவேற்ற டைம் தரலாம், ஆனா பொதுமக்களுடைய பாதுகாப்பு பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? நேற்று முன்தினம் டெல்லியில் பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறார். அங்கே போய் என்ன பேசினார்லாம் உங்களுக்கு தெரியும். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாம் வச்ச கோரிக்கைகள் சிலவற்றையும், நம்ம ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளில் சிலவற்றையும் தன்னுடைய உரையில் அவர் பேசியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்த விஜய் பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் பேசுறது நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்போ முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால தான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன் வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். இப்போ பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதில் கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனால் பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்கள. இப்போ நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். மாநில உரிமைகள் சார்ந்த எதுவாக இருந்தாலும், மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் இப்படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும். சொல்லப்போனா
இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதாரம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகம் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம் மாணவர்களுக்கு நீட் விலக்கென திமுக அரசோட பாலிசி நோட் மாதிரி தான் முதலமைச்சருடைய மொத்த பேச்சு இருந்துச்சு. ஈடிச்சாங்க காப்பியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம்னு நான் சொன்னதை மட்டும் 2036க்குள் $1.5 டிரில்லியன் அப்படின்னு கொஞ்சமாக ஏதோ பட்டி பார்ப்பாங்களே காரில் பட்டி பார்க்குற மாதிரி முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கு நன்றி. சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு. இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் கேட்ட கேள்விகள்லாம் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அணி உடன்பிறப்புகள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்மை நம்பி 1,52,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும். எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும் போதாது. லட்சக்கணக்கான இளம்பெண்களை திமுகவை நோக்கி ஈர்த்து வரணும். அது மாதிரி நம்ம செயல்பாடுகள் இருக்கணும். நம்மக்கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க. புரிஞ்சிக்க ஆரம்பித்தா நிச்சயம் அவங்க திமுகவை நோக்கி தான் வருவாங்க. அதுக்கான பொறுப்பும் கடமையும் மகளிர் அணியாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட தான் இருக்குது.